இந்த அரண்மனைக்குள்ள யார் யாரு என்ன வேலை பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே தெரியல. என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒண்ணும் இல்ல கண்ணு. இவையே என்ன இந்த மாதிரி முறைக்கிறான்? ஒருவேளை என் மேல சந்தேகம் வந்துருச்சா? போங்கா, நீ என்ன வேணாலும் முயற்சி பண்ணிக்கோ. சக்தி இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது, சரியா? யாரு சக்தி? அவிக்கோட அக்கா. அட, நம்ம அவிக் பண்ணாக்கு எல்லா சந்தோஷங்களையும் கொடுப்பேன். 2 நாள்ல உங்க அக்காவையும் மறந்துடுவாங்க. பயமுடு. 7 ஜென்மம் எடுத்தாலும் அவளை தோக்கடிக்கவே முடியாது. உயிரை பணைய வச்சு அவ அவிக்கு உயிரை காப்பாத்திருக்கா. அந்த அளவுக்கு இவனை நேசிக்கிறா. சமீர், நீ என் மேலயும் அவிக் மேலயும் எவ்வளவு அக்கறை காட்டுற? சக்தி, நீ எங்க போயிட்ட சக்தி? அவிக்க விட்டு நான் போக மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணல. கொடுத்த வாக்க மறந்து போயிட்டியா என்ன? திரும்ப வந்துரு சக்தி. அவிக் நீட்ஸ் யூ. நான் இங்கதான் இருக்கேன் சமீர். கொடுத்த வாக்க நான் மறக்க மாட்டேன். ஆனா நான் என்ன பண்றது? உன்கிட்ட கூட சொல்ல முடியல. ஓய் ஹவிக், ஹவிக். அவிக் பண்ணா பாத்து மெதுவா. பாத்தியா, அவிக் பண்ணா எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் பாரு. நல்ல விஷயம்தான். பல நாட்களுக்கு அப்புறம் நான் இப்படி ஓடி விளையாடி அவனை பாக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் அந்த போங்காவோட வேலைதான். நீயே பாரு, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அவிக் பண்ணா அந்த கெட்ட அக்காவை மறந்தே போயிடுவான் பாரு. போங்கா அவிக்கு உண்மையானவனா இல்லையா? இதை நான் கண்டுபிடிச்சே தீருவேன். சக்தி இங்க இருந்திருந்தா அவளும் இதைத்தான் பண்ணியிருப்பா. நான் போங்கா ராம கண்டிப்பா டெஸ்ட் பண்ணியே ஆகணும். அவிக் பண்ணா விளையாடுறான். சரி, சக்தியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அவ ஏதோ தெரிய வந்துச்சு. அவங்க உறவினர் வீட்டுல எங்கேயோ இருக்காளாம். சரி, நல்லதா போச்சு. அவளுக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். எது எப்படியோ நம்ம சரண் பண்ணா அவளுக்கு தான் பொண்ணோட ஸ்தானத்தை கொடுத்துருக்கான். எனக்கு பார்க்கணும் போங்கா, நீ எந்த அளவுக்கு நேர்மையானவனு நான் பார்க்கணும். இங்க பாருங்க, இந்த ரூம்ல இருந்து தான் புகை வருது. புகை பயங்கரமா வருது டோலா. அவிக் உள்ள இருக்கான். அவிக் உயிருக்கு ஆபத்து. நம்ம எப்படி உள்ள போகிறது? அவிக் ரூம்குள்ள இருக்கானா?
ராஜகுமார் உள்ள இருக்காரு. நீங்க வெளிய என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்கா, உள்ள நெருப்பு எரியுது, செத்துடுவீங்க. அவிக் பண்ணாம பாத்துக்கிறது என்னோட கடமை. என்ன விடுங்க. அது அது அவனுக்கு வந்து ஏதாவது ஆயிருச்சுன்னா என்னோட வேலையே போயிடும் இல்லையா? அவிக் பண்ணா இது வந்து பொம்மையா? எங்க துணிதான் எரியுது. அப்படின்னா சமீர் பிரமாதம் போங்கா, பயங்கர பிரேவா இருக்கியே. உங்களுக்கு இதெல்லாம் விளையாட்டா இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே அங்க அவிக் பண்ணா இருந்திருந்தா எதுக்கு இவ்வளவு பயப்படுற? அபிக் உனக்கு யாரு? அவன் என்னோட அவன் வந்து என்னுடைய பொறுப்பு. அவன் தான் எனக்கு எல்லாமே. ராணிமா என்கிட்ட பொறுப்பு கொடுத்திருக்காங்க. நான் வேலைக்காரனா இருந்தாலும் நேர்மையானவன். என்னோட முதலாளிக்காக நான் என்னோட உயிரையே கொடுப்பேன். என் நேர்மை மேல சந்தேகம் இருந்தா என் உயிரை கேட்டு பாரு. ஆனா இந்த மாதிரி விளையாட்டுத்தனத்தை மறுபடியும் நீ பண்ணாத. இன்ட்ரெஸ்டிங். இவன் பேச்சுல வழி தெரியுது. ஆனாலும் இவன் என்கிட்ட இருந்து எதையோ ஒண்ணு மறைக்கிறான். கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். இதான் சரியான நேரம். அவங்க ரூம்ல போயிட்டு செக் பண்ணி ஆகணும். ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் கிட்னாப்பர் யாருன்னு தெரிய வரும். போகாராம், வா, உனக்கு நான் பார்ட்டி கொடுக்குறேன். அது என்ன பார்ட்டி? அட, நான் வச்ச டெஸ்ட்ல நீ இவ்வளவு பிரேவா பாஸ் ஆயிருக்கல்ல, பார்ட்டி கொடுக்கணும்ல, இல்லையா? இல்ல இல்ல இல்ல. திடீர்னு அவிக் பானாக்கு என்னோட உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அவர் ராணி அம்மா கிட்ட இருக்கா. அவனுக்கு யாருமே தேவையில்லை. வா, பார்ட்டி பண்ணலாம். ஒரு நிமிஷம். இந்த ட்ரெஸ்ஸை நான் உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போகவே மாட்டேன். கொஞ்சம் கூல் டூடா வா. ஏன் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கோ. இந்த மாதிரி நானோட மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு கேவலமா இருக்கியே. இது பேலஸ் சர்க்கஸ் கூடாரம் ஒன்றும் இல்லை. சரி சரி, டென்ஷன் வேண்டாம். நீ ஏன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. ஒரு ராயல் கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க. ஒரு சந்தர்ப்பத்தை விட மாட்டேங்கிற. உன்னோட ராயல்னஸை எல்லா இடத்துலயும் காட்டுற. சரி, ஓகே, உன் ட்ரெஸ்ஸை காட்டு. சமீர் பண்ணா என்ன பண்றீங்க? அட, என்ன ஷர்ட்டை போடணும்னா ட்ரெஸ்ஸை கட்டி ஆகணும்ல. நீ ஏதோ பொண்ணு மாதிரி வெக்கப்படுறியே. ட்ரெஸ்ஸை காட்டு. சில பேருக்கு இந்த கூச்ச சுபாவம் இருக்கு. நான் வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப வெக்கப்படுவேன். ஏய் போங்கா, உள்ள என்னமோ இருக்கு. உன்னை கிண்டல் பண்றது கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் எங்க வேலை மட்டும்தான். மத்தவங்களை சிரிக்க வைப்போம், சந்தோஷமாக்குவோம். உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லவா? உன்னோட இந்த ஸ்மைல் இருக்குல்ல, பொண்ணு மாதிரியே இருக்கு. மறுபடியும் கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா? நான் ஒன்னும் பொண்ணு கிடையாது. நான் பையன். கலை திறமையும் காட்டுவோம், சண்டையையும் போடுவோம். எல்லாம் தெரியும். ஆதாரத்தை கொடு. என்ன ஆதாரம்? ஆண்மைக்கான ஆதாரம் இதுதான். மசில்ஸ பாக்குறல. கமான், நீயும் காட்டு. காட்டு. ஆண்மையெல்லாம் மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக கிடையாது. சொல்ல போனா நான் யாரும் முன்னாடியும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டவே மாட்டேன். நீ என்னமா ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்க? இந்த ஷமீருக்கு டிராமாலாம் பிடிக்காது. சீக்கிரம் ட்ரெஸ்ஸை கட்டி உன் ஆண்மையை காட்டு. காட்டு. இங்க பாரு, நான் ஷர்ட்டை கழட்டிட்டேன்னு வையே, உன்னோட ஆன்மா என்னோட ஆண்மைக்கு முன்னாடி தோத்தே போயிரும். அத நான் விரும்பல.
ஒரு நாடோடியா இருந்துகிட்டு என்கிட்ட நீ சேலஞ்ச் பண்றியா? அது இருக்கட்டும், ஆண்மையை நிரூபிக்க வேற வழியும் இருக்கு சமீர் பண்ணா. பலத்தை காட்டுறியா? என்கிட்ட பலத்தை காட்ட போறியா? கண்டிப்பா. தோத்தா ஷர்ட்டை கட்ட வேண்டியிருக்கும். நான் ஒத்துக்கிறேன். யோசிச்சுக்கோங்க சமீர் பண்ணா, ஒரு நாடோடி கிட்ட தோத்து போயிட்டு வேடிக்கை பொருளா மாறிடாதீங்க. இங்க பாரு, மசூஸ் சும்மா ஒண்ணு உருவாக்கல. உன்னை நான் 2 நிமிஷத்துல தோக்கடிச்சிருவேன். நல்ல விஷயம் தான். 1 2 3 ஸ்டார்ட். ஸ்டார்ட். என்னாச்சு? முடியலையா? பவர் எல்லாம் போயிடுச்சா? ஆகட்டும், மெதுவாப்பா. இது வந்து அது. அப்படியா? பாபா, மறுபடியும் ட்ரை பண்ணலாம். வா. ஹே. ஹே. ஜெயிக்கணும்னு இருந்தது, ஜெயிச்சாச்சு. நீ சீட்டிங் பண்ணி தோக்கடிச்சா இது சரியா இல்ல, பாத்துக்கோ. ஜெயிக்கணும் இதான் பேசியிருந்தோம், நானும் ஜெயிச்சிட்டேன். ஆனாலும் உனக்கு இது சீட்டிங்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோயேன், ராணியா மாட்டியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனா இதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. ஒரு நாடோடி கிட்ட தோத்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் உங்களோட ராயல்னஸ்க்கு. இந்த போங்காவை நான் விட போறதே இல்ல. சீக்கிரம் கழட்டு. ஷர்ட் கழட்ட கூடாதுங்கிறதுக்காக சீட்டிங் பண்ண. கம் ஆன், உன் ஷர்ட்டை கழட்டு. சமீர் பண்ணா, ஓ நோ, இப்போ நான் என்ன பண்றது? தப்பிச்சு போகவும் வழி தெரியல. மூட ஆரம்பிச்சா கண்டிப்பா இவங்களுக்கு சந்தேகம் வந்துரும். நான் என்ன செய்வேன்? ஆமா இங்க என்ன நடக்குது? சமீர் பண்ணா, என்ன இது? யார் மேலேயாவது இப்படி தண்ணி ஊத்துவாங்களா என்ன? ஓ நோ, சீக்கிரம் ஏதாவது யோசிச்சாகணும். பக்கெட் ராணி, பக்கெட் ராணி, குறும்பக்கார பக்கெட் ராணி, போகும் இடமெல்லாம் வாழ்த்தனம் செய்வாள், மாட்டிக்கொண்டால் மறைந்து விடுவாள். பக்கெட் ராணி, பக்கெட் ராணி. ஆமா இதெல்லாம் என்ன சமீர் பண்ணா? எதுக்கு நீ இவனுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்க? அவன் தன்னோட வேலையை பார்க்கட்டும். அத்தம்மா, இந்த போங்கா சீட்டிங் பண்றான். அட, அது எல்லாத்தையும் மறந்து போயிருங்க சமீர். சொல்ல போனா நீங்க ரொம்ப தான் குறும்புக்காரரு. விளையாட்டெல்லாம் இப்ப முடிஞ்சுதா? சரி, நீ இப்ப பக்கெட்டை கீழே இறக்கி வை.
நீங்க சொல்றதுக்காக என்னால பக்கெட்டை கழட்ட முடியும். ஆனா நம்ம அவிக் பண்ணா கஷ்டப்படுவாரே. சரி, இதெல்லாம் பார்த்து இவன் சந்தோஷமா இருக்கானா? அப்படியே இருந்துக்கோ. எனக்கு இவனோட சந்தோஷம் தான் வேணும், புரியுதா? நல்லது. இதுதானே என்னுடைய வேலையே. சலோ அவிக் பண்ணா. என்ன இதெல்லாம் சமீர்? இந்த போங்கா ராம் தப்பானவன். இதை நான் கண்டுபிடிச்சே தீருவேன். சக்தியோட இடத்துக்கு உன்னால வரவே முடியாது. இன்னைக்கு ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். சரியான நேரத்துல அவிக் அங்க வந்தா, இல்லனா வசமா மாட்டிருப்பேன். முடி வேற ஈரமா இருக்கு. முதல்ல காய வச்சுக்கிறேன். யாரு? பெரியம்மா ஃபோன் பண்றாங்களா? ஹலோ. ஹலோ சக்தி, எங்க இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு, நீ ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற. சாரி பெரியம்மா, டைமும் கிடைக்கல. அப்புறம் என்னால கால் பண்ணவே முடியல. என்கிட்ட சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத. நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன் தெரியுமா? எனக்கும் இங்க டென்ஷன் வந்திருக்கு. சமீர் அவன் எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான். சந்தேகப்படுறான், என் பின்னாடியே அலையறான். அவனை பிடிச்சு 2 போடலான்னு தோணுது. அட, அவசரமா நீ எங்க கிளம்பிட்ட? அத்தம்மா, சரி, அதெல்லாம் இருக்கட்டும். போங்காக்கு ஏன் நீ தேவையில்லாம தொல்லை கொடுக்கற? அவன் பாவம் தான் வேலையை பார்த்துட்டு இருக்கான். வேலையா? அவன் சக்தியோட இடத்தை பிடிக்க பாக்குறான். அதனால என்ன? நீ அவிக் பண்ண கவனிச்சல்ல? அவன் போங்கா கூட எவ்வளவு சந்தோஷமா விளையாடுறான். வந்த கொஞ்ச நாள்லயே அவிக் பண்ணாவுக்கு கம்ஃபர்டபிள் ஆயிட்டான். இதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இது எப்படி நடக்குது சொல்லுங்க. அவிக் சக்தி கிட்ட தான் கம்ஃபர்டபிளா இருந்தா, ஆனா இப்போ போங்கா கிட்ட சக்தி அவன் மறந்துட்டான். எனக்கு என்னமோ சக்தி விஷயத்துல அவிக் பண்ணாவை விட நீ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு. சரி, இருக்கட்டும், இட்ஸ் ஓகே. அதுதான் விஷயம்னா நாம அவளை தேடலாம். அதுவும் உனக்காக. நிஜமாவா அத்தை? You are the best. I love you, love you, love you, love you, love you so much அத்தை. எனக்கு தெரியும் நீங்க உள்ள இருந்து ரொம்ப சாஃப்ட். உங்களுக்கு சக்தி மேல கவலை எல்லாம் இருக்கு. கவலை இருக்கு. அவளை பத்தி நான் ரொம்பவே கவலைப்படுறேன். சரி, இப்ப நீ போய் உன் ரூம்ல ரெஸ்ட் எடு. சக்தியை பத்தி ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பா உன்னை கூப்பிட்டு சொல்றேன், சரியா? Thank you அத்தை. Bye. சக்தி சக்தி சக்தி. அவ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ இன்னும் இங்க திரும்பி வரல. அவ இன்னும் இந்த அரண்மனைக்கு திரும்ப வரலன்னா அப்ப கண்டிப்பா அவ ஏதோ ஒரு பிளான போட்டுட்டு தான் இருப்பா. எப்படியாவது அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அந்த பொண்ணு சக்தி இப்போதைக்கு எங்க இருக்கா? நான் எங்க இருக்கேன்னு யாருக்குமே தெரியாது பெரியம்மா. ஆல் செட். நான் இங்க ஜாலியா இருந்துட்டு நிரபராதிக்கான ஆதாரத்தை திரட்டலாம். ஆனா இந்த பையன் சமீர் சரியான டஃபர். அவன் தான் எப்ப பார்த்தாலும் குறுக்க வந்து நிக்கிறான். அந்த அளவுக்கா தொல்லை கொடுக்கறான்? அவன் மூஞ்சிலேயே போடு. அத ஒரு தடவை மூந்து பார்த்துட்டா போதும். அதுக்கப்புறம் முகத்துல தண்ணி தெளிச்சாலும் அவன் எந்திரிக்கவே மாட்டான். அட வேணாம் பெரியம்மா, சமீர் மேல இந்த மாதிரி காரியங்கள் எதையும் நான் பண்ண சுத்தமா விரும்பல. அவன் ரொம்பவே நல்லவன். அவனுக்கு இந்த பூங்காவை பத்திலாம் தெரியாது. ஆனா சக்தி, அவளுக்கு சமீரை நல்லாவே தெரியும். சக்தி, போனை வைங்க, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். இது சக்தியோட குரல். சக்தி திரும்ப வந்துட்டாளா? ஓ நோ, சமீர் இந்த பக்கம் தான் வரான். சக்தி, 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 நீ எங்க இருக்க? நான் என்ன இப்படி பண்ணிட்டேன்? உங்களுடைய தலைப்பாக அங்க இருக்கு. இத சமீர் பார்த்துட்டா நான் மாட்டிப்பேன். எனக்கு உன்னோட குரல் கேட்டுச்சு சக்தி. நீ எங்க இருக்க?
சக்தி சமீர் அண்ணா, சமீர் அண்ணா, நீங்க எங்க இருக்கீங்க? இங்க வாங்க. தியா தியா சக்தியை பார்த்துட்டாளா? தியா உங்க கெட்டப்ல இருந்து வெளியே வந்தா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். ஏற்கனவே சமீர் என்ன சந்தேகப்படுறான். எப்படியாவது இந்த ரூமை விட்டு வெளியே போகணும். அவன் கட்டளை பட்டுடவே கூடாது. தியா நீ சக்தியை பாத்தியா? சக்தியா? அவ எதுக்கு இங்க வர போறா? இல்ல, அவளோட குரல் கேட்டுச்சு. அவ இங்க எங்கேயோ தான் இருக்கா, இங்க பக்கத்துல. உனக்கு என்ன ஆச்சு? சக்தி எப்போ இந்த அரண்மனையை விட்டு போனாலும் அப்போல இருந்து அவ பேரையே நீ சொல்லிட்டு இருக்கியே. ஒருவேளை அவளை வெறுக்க வெறுக்க அவ மேல காதல் வந்துருச்சோ? என்ன உளறு தியா? நான் அவளுக்காக கவலைப்படுறேன். அவ எங்க இருக்கான்னு தெரியல, போன் பண்ணாலும் போக மாட்டேங்குது. ஒரு பொண்ணு காணாம போனா கவலை இருக்காதா? அவ போன் போக மாட்டேங்குதுன்னு கூட தெரியுமா உனக்கு? எனக்கு ஒரு உண்மையை சொல்லன்னா, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போன் பண்ற? தியா அதெல்லாம் எதுவும் இல்ல. தலைப்பாகிய கழட்டிட்டான போங்க இல்ல சக்தின்னு இவனுக்கு தெரிஞ்சிரும்.